ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கைகளை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ ஆசைப்பட்டதை எல்லாம் மீண்டும் அழகாக உன் கைகளையே ஒப்படைக்க தான் நான் வந்திருக்கேன். ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்கு உண்மையான அடையாளமாக நீ இருக்க போற. எவ்வளவோ வழிகளையும் வேதனைகளையும் நீ சந்திச்சிருந்தாலும் மனசு தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் முன்னேறணுன்ற வைராக்கியத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால தான் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைச்ச இந்த வராகி அம்மா உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கறதுக்காக ஓடி வந்திருக்கேன். இனிமே உனக்கென ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகும். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல அதிசயங்களை நான் நடத்த போகிறேன். இத்தனை நாட்களாக என்னை நம்பி எதிர்பார்த்து காத்திருந்த உன்னுடைய உழைப்பு வீண் போகாது. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயமாக நான் உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குறேன். உனக்கான வாய்ப்புகளை நானே கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவில் வெற்றி மிக பெருசாக உன்னை வந்து சேரப்போகுது. எத்தனையோ பேர் உன்னை பற்றி உன் முகத்துக்கு பின்னால் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்கிறாங்க. நீ நல்லா வாழக்கூடாது, வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யார் என்ன வேணால் நினைக்கட்டும், என்ன வேணால் செய்யட்டும். ஆனால் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் அல்லவா? உனக்கு எதிராக யார் என்ன செய்ய நினைச்சாலும் அதை தாண்டி உன்னை வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் அல்லவா இருக்கேன். கண்டிப்பா எந்த விதத்திலும் நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். நீ இழந்ததை தாண்டி உனக்கான உயர்வை நான் கொடுக்குறேன். உன் மனசுல என்ன சொல்லுதோ அதை அழகாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில உருவாக்கி தர்றேன். தேவையில்லாமல் கண்டதையும் யோசிச்சு கவலைப்படாதே. உனக்கான மன அமைதியை நான் கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விஷயம் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் உனக்கு கிடைக்கும்படியும் நான் மாற்றங்களை உருவாக்க போகிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கை ஒரு புது திசையில் பயணமாக போகுது. உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வந்துவிட்டதற்கான அறிகுறிகளை நீ உணர்வாய். நீ கேளாமலேயே நீ நினைச்சதெல்லாம் உன்னை தேடி வரும் சூழ்நிலை அமையும். தேவையில்லாமல் நீ மன அமைதியை உணர்வாய். எப்படி நம்ம மனசு அமைதியாக இருக்குது, எப்படி நம்ம எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கோன்ற அந்த சிந்தனை உனக்குள்ள வரும். பசுக்கள் பறவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். கோவில் மணி ஓசை உன் காதுகளில் ஒலிக்கும். இதுதான் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வரப்போகிறதுக்கான அறிகுறிகள். எந்த விஷயத்திலும் எதுக்கும் கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக பக்குவமான பிள்ளையாக இரு. உனக்கான அதிர்ஷ்டத்தை நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எந்த விஷயத்தையும் அதிகமாக போட்டு மனசுக்குள்ளே யோசிக்க வேண்டாம். நீ செய்யும் செயல்கள் சரியாக இருந்தால் போதும் என் செல்லமே. எந்த விஷயத்தை நீ நம்பிக்கையோடு செய்யும் போது அதில் எந்த தடையும் வராமல் நானே அதை நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ தனியாக இல்லை, இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் மன உறுதிக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்குறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த சக்தியும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பானதை நான் உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இப்போது நீ சந்திக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியை உன் கைகளிலேயே வந்து கொடுக்க தான் போகுது. உன்னுடைய பொறுமை ஒருபோதும் வீணாக போகாது. உன் நம்பிக்கை தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகுது என் செல்லமே. இனிமே நீ எதிர்பாராத பல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். அமைதியாக நீ கண்ணீர் வடித்ததும் உன் மன வருத்தமும் கூட எனக்கு தெரியும். யார்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருந்த வலியையும் வேதனையும் போக்கி உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உன் மனசில் இருந்த வெற்றிடத்தை நான் நிரப்புறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ தலை குனிஞ்சு நின்ன இடத்துலையே இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி நிற்க வைப்பேன். உன்னை விட்டுட்டு போனவங்க எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்குறேன்.
நீ சற்றும் எதிர்பாராத நல்ல வாய்ப்பை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ, எவ்வளவு கண்ணீர் வடிச்சியோ, எவ்வளவு தனிமையை துக்கத்தை உணர்ந்தாயோ, யார்கிட்டையும் சொல்லாமல் எவ்வளவு வருத்தத்தையும் வலிகளையும் அனுபவிச்சியோ, அதை அனைத்தையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேன். நீ கேட்ட வரம் இப்போது உன் கைகளில் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் இனி வரும் நாட்களில் எல்லாம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீ உணரப் போற. நீ சந்தித்த கஷ்டங்களை எல்லாம் இன்று இரவோடு இரவாக நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நீ இழந்த அன்பும் சந்தோஷமும் நாளையிலிருந்து இரட்டிப்பாக உன்னை வந்து சேரப்போகுது. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான மாற்றங்களை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? ரொம்ப நாளாக நீ நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்க போகுது. இனிமேலும் நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் நான் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ கேட்டது எல்லாம் மிக சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன் கடமையை மட்டும் நீ சரியாக முழுசாக பொறுமையாக பொறுப்பாக செஞ்சினா போதும். வெற்றியோ தோல்வியோ அதை என்கிட்ட விட்டுடு. உன் முயற்சியில் நீ உண்மையாக இருக்கும்போது யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நம்ம ஜெயிப்போமா, முன்னுக்கு வருவோமான்ற சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சிடு. கண்டிப்பாக நானே உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து கஷ்டத்தை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்க வேண்டியது இனிமே இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. ஆசைகளை குறைச்சிக்கோ, அதில் தான் நிம்மதி இருக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யும்போது உன்னுடைய சொல் செயல் சிந்தனை என எல்லாமே உன்னுடைய லட்சியத்தை அடைவதில் உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்டாயேன் செல்லமே. உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ சிந்தின கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நீ செய்யும் முயற்சிகளிலெல்லாம் நான் வெற்றியை தர்றேன். உனக்கான பண வரவை அதிகமாக்கி உன் வாழ்க்கையும் உயர்த்த போகிறேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. மற்றவங்க உன்னை குறை சொன்னாலும் உன்னை புரிஞ்சுக்காமல் பேசினாலும் அவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாமல் அமைதியாக இரு. உன் பாரத்தை என் காலடியில் விட்டுட்டா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் செல்லமே. நீ அமைதியாக இருந்தீனா உன் வாழ்க்கை சத்தமாக பதில் சொல்லும், வெற்றியை கொடுக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியையும் நியாயத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்று போனாலும் ஒரு முறை கூட விடாமுயற்சி விட்டுட வேண்டாம். உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன் முயற்சிகளிலெல்லாம் வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யார்கிட்டையும் சொல்லாமல் நீ சுமந்துக்கிட்டு இருந்த வேதனைகளை எல்லாம் நான் அறிவேன். இரவு முழுவதும் தூங்காமல் அழுத அந்த நிமிஷம் எல்லாம் என் கண்களுக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே. அதனால்தான் நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக உன் வாழ்க்கையில் நாளைக்கே நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற, வருத்தப்படுற? இப்போது எந்த விஷயத்தை நினச்சி இருக்கிறியோ, சந்தோஷமாக இருக்கியோ, அது நாளைக்கு உன்னை அழுக வைக்கலாம். இப்போது நீ எதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கியோ அதுதான் நாளைக்கு உன்னை உயர்த்த போகுது. அதனால் எதுக்காகவும் பெருசாக அலட்டிக்காதே, எதையும் பெருசாக யோசித்து கவலைப்படாதே. இன்பம் வரும்போது அதில் ரொம்ப மயங்கி போகவும் வேண்டாம், துன்பம் வரும்போது அப்படியே உடஞ்சி போகவும் வேண்டாம். இன்ப துன்பம்னு எது வந்தாலும் அது ரெண்டையும் சமமாக தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியமான மனசு உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நீ சுமந்த கண்ணீரும் நீ அனுபவித்த வலியும் வேதனையும் முடிவுக்கு வரப்போகுது. உன் இதயத்துக்குள்ளேயே நான் இருந்து உனக்கான அமைதியை கொடுப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறேன். நீ செய்யும் முயற்சிகளிலும் உன் நம்பிக்கையிலும் நானும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன் என் செல்லமே. என் அருளாலும்
என் ஆசீர்வாதத்தாலும் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன்னை விட உன் வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணுங்கிறத அடுத்தவங்ககிட்ட போய் அறிவுரையாக கேட்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்படி போகணும், எப்படிலாம் வாழணுங்கிறத நீயே முடிவெடு. தோல்வி வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது. தோல்வியை தாண்டி தோல்விக்கு அடுத்து உனக்கான வெற்றியை கொடுக்கதானே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் உண்மையான ஆனந்தத்தை கொண்டு வருவேன். உன் முயற்சிகளை எல்லாம் நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து தானே நாளை உனக்கு பலன் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கும். சில பேர் எப்பவுமே எதிர்மறையாகவே பேசுவாங்க. அவன் நல்லா இருக்க மாட்டான், இது அப்படி ஆயிடும், அது அப்படி போயிடும்னு எதிர்மறையாக பேசுகிறவங்கள சுற்றி எல்லாமே கெட்டதாகவே நடக்கிறத நீ பார்க்கலாமேன்னு செல்லமே. இதுவே நல்ல மனசோட எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு பேசுகிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து அவங்க நிம்மதியாக வாழ்வதையும் உன்னால் பார்க்க முடியும். இனிமையாக சிரித்து சிரித்து பேசுகிறவங்க காரமான மிளகாயை கூட சுலபமாக வித்துற முடியும். ஆனால் எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் பட்டு கோபப்பட்டு கடுமையாக பேசுகிறவங்களால இனிமையான தேனை கூட விற்க முடியாது. அதனால தான் வார்த்தைகளை எப்போதும் அன்பாக பயன்படுத்து, அளவாக பயன்படுத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுகிற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது தான். உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உன் தலைவிதியை உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை நம்பிக்கையோடு பேசு. எல்லாரிடமும் அன்பாக பேசு. அது நிச்சயமா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். அமைதியாக நீ இருக்கும்போது உன் மனசில் இருக்க குழப்பங்களும் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அமைதியாக இருக்கதான் உனக்கு எந்த முடிவை எப்படி எடுக்கிறதுன்றது தெளிவாக புரிய வரும். நீ எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தருவேன். எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோட இரு. இந்த வராகி அம்மா நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் என் செல்லமே. நேரமும் காலமும் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்காது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது கஷ்டமாக இருக்கிற உன் வாழ்க்கை நாளைக்கே கூட மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாறலாம். அதனால் எப்போதுமே வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்பட தேவையே இல்லை. எந்த சூழலிலும் கெட்டது நடந்தாலும் தப்பு நடந்தாலும் கூட நீ நம்பிக்கை இழக்காதே. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்குறேன். எதை நினச்சி நீ அதிகமாக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். நடக்க வேண்டியதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய். மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இப்போதே உன் மனதில் இருக்கும் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கென ஒரு புது ஆரம்பத்தை கொடுப்பேன்னு செல்லமே. உன் மனசு முழுக்க இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுப்பேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன்.